எல்லாருக்கும் காலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் மாஸ்டரனுடைய தம்பிகள், தங்கச்சிகள், குடும்பங்கள் என்ன இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற அம்மாவை அந்த அதுக்கு இறைவன் சார்ந்த இருக்க அம்மாவும் இறைவனையும் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த வணக்கத்தையும் நல்ல சந்தோஷமான ஒரு உணர்வையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக என்ன அப்படின்னா, ஒரு நாள் நேற்று நைட்டு 4:30 தான் ஷூட்டிங் முடிஞ்சது. அதோட நான் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். நான் ரெடி ஆகிட்டு மாஸ்டர்ஜிட்ட என்னென்னா, ஒரு இப்போ அவருக்கு இருக்கிற வசதிக்கும் அவருக்கு இருக்க கஷ்டப்பட்டு மேலே வந்தவர், ஒரு தாயோட அரவணைப்பில், ஒரு தாயோட வளர்ப்பில் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்குபுக்கு ரயிலே பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் குரூப் டான்ஸராக இருந்து அங்கேருந்து இன்றைக்கி வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய இதுகள், தாயினுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தால் தான் எல்லாருடைய அன்பையும் நம்ம வந்து பெற முடியும். அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமாக இருந்துடணும் அப்படின்னு அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. உண்மையாகவே மாஸ்டர்ஜி, ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஜி, ரியலி நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு உணர்வு வரும், சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு. எத்தனை நாள் பண்ண முடியும் உன்னால்? அதுதான் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும். பாருங்கள், இவர் சொல்லிட்டு இப்போ நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். 20-25 வருஷமாக கிட்டத்தட்ட பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு மனுஷன். எத்தனை குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருக்கேன், என்ன மாஸ்டர்ஜி, அதாவது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்பொழுது, தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்தில் கேர் எடுத்துக்கிட்டாங்க, எப்படி அந்த பிள்ளையை வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வந்து வளர்த்து விட்டுருக்காங்கன்னா, அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இருக்கு இல்லையா. நான் வியந்து பார்த்துருக்கேங்க. சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜெண்டரி கேரக்டருங்க சார். சீரியஸாக சொல்கிறேன் சார். உண்மையாகவே நான்லாம் லேஸில் வந்து ரொம்ப ஒருத்தரெல்லாம் ரொம்ப ஜெல்லாக மாட்டேன். அந்த படத்தோடு முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். நாங்கள் அப்படி போயிடுவோம். அப்படியே அதுக்கப்புறம் அப்பப்போ பேசுவோம் கொள்வோம். ஆனால் ஒரு ஆத்மார்த்தமாக இன்னும் எனக்கு ஒரு நண்பனாக நான் வந்து இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது வந்து அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழிய வேறு எதுக்குமே கிடையாது. ஒரு வாழ்க்கையை சொல்லுவார், அவர் வாழ்க்கையை சொல்லுவார், எப்படி வாழணும்னு சொல்லுவார். நான் ஜீர்தாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருக்கும். அன்றைக்கி பொங்கல் வருது. அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு பொங்கல் வருது. அந்த பொங்கலுக்கு இவர் வந்து 15-20 நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா அந்த வந்து ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்களில். அந்த ஆதிவாசிகளை வாழக்கூடிய அவங்களே கூப்பிட்டு வந்து டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார் நடிக்க வச்சார். ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள், எத்தனை பெண்கள் எல்லோரும் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, குழந்தைகள் எல்லாருக்கும் அவர் வந்து ட்ரெஸ் வாங்கி அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதாவது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல் தான் இன்னொருக்கு உதவி செய்யணும், அது மற்றவங்க ஏழையின் சிறைப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றதை நான் வந்து நிறையா பார்த்து மிரண்டிருக்கேன், வியந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயம் நீ ஹெல்ப் பண்ணுறன்னா, இப்போ அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதில் காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையாக பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் அப்படி பண்ணால் கூட ஒரு சில யாராவது அவதூறாக பேசிடுவாங்களோ, அந்த எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது தப்பாக சில பேர் பயிற்சி பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நீ நல்லது பண்ணுமா, உன் கையாலேயே நீ பண்ணு. இப்போது
ஒரு இப்போ வந்து நீங்கள் இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ அப்படியே போய் கஷ்டப்படுற ஒருத்தவங்க வந்து இங்கே மனு போடுறாங்க. இவர் நடுவில் ஒரு ஊடகமாக இருந்து இவர் பண்ணுற சேவையை நிறையா பண்ணுறாரு. பட் ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் பண்ணுறதை விட ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒருத்தங்க பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும், எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத ஒரு இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். இந்த முயற்சியவே நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். இவர் என்ன பண்ணுறார், வாங்கி என் அக்கௌண்ட்டில் கொடு, நான் கொண்டே செய்கிறேன். அப்படி செய்யலை, நான் என் அக்கௌண்ட்லேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, இந்தா இவருங்க கஷ்டப்படுறாங்க, இந்தா நீங்கள் செய்யணும்னு நினைக்க அந்த இவங்களுக்கு செய். அப்படி நேருக்கு நேராக கை கட்டுறார். ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி, தம்பி ஒரு நிமிஷம் தம்பி, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் தம்பி. ஸோ இவ்வளோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து ஒரு ஒரு பெரிய 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 பிஸ்னஸ் மேன்கள்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி, டாக்டர்ஸ் சார் சொன்னார், இது மாதிரி மாஸ்டர்ஜி சொன்னார், இந்த மாதிரி எத்தனை பேர் இதில் பங்கெடுத்துக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லது செய்யணுன்ற எண்ணம், நல்லது இன்னைக்கு உழைப்பாளர் தினம். அந்த உழைப்பாளர் தினத்தில் உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டர் வளர்த்து விட்ட பசங்களே இன்றைக்கி அவங்களே வந்து வளர்ந்து வந்து நின்று, ஏன்னா 20 வருஷம் சேவைங்க, சும்மாலாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது, 20 வருஷம் சேவை. அது வந்து அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று நாங்களும் மாசு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, நாங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண வந்து நிற்கிற எண்ணம் இருக்குது பாருங்க. இது வந்து உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயங்க, உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்க்கும்போது தான் எனக்கே ஒரு இது வந்துச்சு, என்னடாண்ணா மாஸ்டர் வந்து அடிக்கடி என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போவார், சாமி கும்பிடுவாங்க, சாஸ்திராக பழுது சாமி கும்பிட வைப்பார். அதெல்லாம் எனக்குள்ளே ஒரு நிறைய மாற்றத்தை, எனக்குள்ளே நிறையா மாற்றத்தை மாஸ்டர் உண்டாக்கியிருக்காரு. ஆமாம், அது என்னென்னா அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய பிளெஸ்ஸிங், அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமாக வந்து நின்று இன்றைக்கி இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே நான் சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு மனசில் ஒன்று தோணுச்சு, மாஸ்டர்ஜி நான் ஒரு பெரிய சமூக சேவன்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு நடிகன். எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு, எனக்கு ஆண்டவன் கொடுத்த திறமை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போகிறது எனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை மீறி ஒரு சில விஷயங்களை என் மனதில் அவர் விதிக்கும் பொழுது அது ரொம்ப நாளாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் இந்த பயணத்தில் நான் ஒரு இது ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு அவருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் சொன்னோடனே. ஏன்னா இது என்ன அப்படின்னா, சரி நம்ம இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்பொழுது 4 பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், 4 பேர் ஹெல்ப் பண்ணட்டும். அப்படி இப்போ மாஸ்டர் இல்லாமல் கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் வந்து கிருபானந்தவர் யார் சொல்லுவாங்க, ஒரு இடத்துலேருந்து எதை செய்யணும்னா பசுமாடு பூரா உடம்பெல்லாம் இது இருந்தாலும் பால் வேணும்னா மடியில் இருந்தாண்டா கறக்கணும். அந்த மாதிரி ஒரு சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது வாழ்க்கையில். அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக வச்சு அவரே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பெரிய மூலதனமாக போட்டு தன் சம்பாதித்த மூலதனத்தை போட்டு பண்ணுறாரு. ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரும்னா பல கைகள் பல கரங்கள் இந்த மாற்றத்தில் சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு, ஏழை சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் எவ்வளோ முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும் முடியாத எத்தனையோ வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆப்ரேஷனாக என்னென்னமோ உதவிகள் எத்தனையோ தேவைகள் இருக்கும். நீ அதுலேருந்து ரொம்ப உன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், மாஸ்டர்ஜி நான் ஒரு ஆரம்பமாக ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் மாஸ்டர்ஜி, அதை நீங்கள் அதுக்காக இதோட முடியும்னு இல்லை, நீங்கள் அதுக்கப்புறமும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக செய்கிறேன் மாஸ்டர்ஜி. ஸோ மே 1 மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் சேர்ந்து இந்த சிறிய உதவியோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவருடைய பயணத்தில் நான் சின்ன ஓரமாக அப்படி ஜாயின் பண்ணிட்டு போகிறேன் நான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பணத்தை நான் அவர்கிட்டே கொடுக்குறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து உங்கள் கையால் நேரம் செய்யுங்க, அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, மாற்றத்தில் மாற்றம் இல்லாமல் மாற்றத்தை செய்ய வேண்டும். கண்டிப்பாக வரேன் மாஸ்டர்ஜி.
டேட்டு இப்போ நான் சொன்ன வார்த்தை வந்து உறுதியானது. டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், ஏதாவது ஷூட்டிங்னால அது தள்ளி கிள்ளி போகலாம். அது வந்து 1 மாதத்துக்குள்ளேயோ இன்னும் 2 மாதத்துக்குள்ளேயோ உறுதியாக அது நடத்தப்படும். அது என்னைக்கு மாஸ்டர் டேட் அவைலபிளாக இருக்கோ அந்த டேட்டோடு நான் என்னை சிங்க் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன். இது என் வார்த்தையை நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினத்தன்று இந்த நல்ல ஒரு விஷயத்தை, இந்த ஒரு நல்ல ஒரு உணர்வை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு பல ஏழைகள், பல 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 கஷ்டப்படக்கூடிய ஜீவன்கள், கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினச்சி, அந்த ஒவ்வொருத்தரும் நினச்சி அந்த பல முகங்களில் சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணர்வை பரப்புவதற்கும் இன்றைக்கி வந்து நான் மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் ஜாயின் பண்ணி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த தொழிலாளர் தினத்தன்றைக்கு இன்றைக்கி இந்த மாற்றம், நான் இவ்வளோ தூரம் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து நாங்கள் வந்து நின்று பேசுகிறதே, அந்த வாய்ப்பே எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம். கண்டிப்பாக இவங்க வந்து எங்கள் தங்கச்சி, அவங்க கணவர் இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்கள தான் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணாக்கிட்ட வந்து மாஸ்டர் அண்ணாக்கிட்ட வந்து விண்ணப்பிச்சிருந்தோம், இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது உதவிக்கு. அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக, உண்மையாகவே வந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சீக்கிரமாக உடனடியாக கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த விவசாயத்தோடைய முதுகெலும்பு, கண்டிப்பாக அந்த டிராக்டர் கொடுத்து நீயும் நல்லா இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கிற சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ உதவி செஞ்சு அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. இந்த மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஏணிப்படி பிடிச்சி ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னா கண்டிப்பாக தெரியல. அந்த வாய்ப்பு எனக்கு, அந்த ஏணிப்படியை பிடிச்சி ஏறுற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அண்ணன் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புக்கு நான் கண்டிப்பாக வந்து மனதார பாராட்டிக்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவேன். என்னை சார்ந்தவர்களையும் கண்டிப்பாக அந்த நிலைமை கண்டிப்பாக கொண்டு வருவேன். இதை முதல்ல அந்த விவசாயத்துக்காக அண்ணன் குரல் கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சியை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நின்று பேச எனக்கு தெரியல, இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக சர்வ சாதாரணம் கிடையாது. சாதாரணமாக யார் வேணுமாலும் எப்படி வேணுமாலும் சொல்லிடலாம். விவசாயத்தை முதல்ல கண்டிப்பாக முன்னுக்கு எடுத்தது, அது கண்டிப்பாக அண்ணனுடைய பாதங்களை தொட்டு மனசார வணங்கி அது இன்னும் மென்மேலும் இதில் எல்லாருமே இணைஞ்சு, அண்ணன் கூட இணைஞ்சு அதை மென்மேலும் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத மனசார ஆசையோட எல்லாம் உள்ள இறைவனையும் எல்லாரையுமே வேண்டி வணங்கி கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. கட்டாயமாக செய்வேன். அண்ணன் வளர்த்து விட்ட குழந்தைங்க வந்து மேலே நின்று எப்படி சொன்னாங்களோ அதே போல தான் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் ஒரு ஏணி எப்படி கிடைக்கும், அந்த ஏணிப்படியை பிடிச்சி எப்படி மேலே ஏறலான்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிட்டு இருந்தோம். நேற்று வந்து அண்ணன் நின்று பேசும்போது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசணும் எப்படி என்னன்றதே ஒன்றும் புரிதலே இல்லாமல் தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஆனால் திடுப்புன்னு இன்னைக்கு வாங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லும்போது அதை ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பு வேண்டி வணங்கி கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக எனக்கு சேரதை கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நானும் வந்து அதில் இணைஞ்சி செய்வேன். அதில் இன்னைய முதல் நாளில் நானும் இங்கே நிற்கிறேன்றதை எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக அது ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு. சாரி, நடுவில் வந்து உங்களுக்கு கொடுக்குற இந்த டிராக்டர் இருக்குல்ல, எப்படி படிப்பை கொடுத்தணும் அந்த மாதிரி அந்த படித்த பசங்க இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் டிராக்டர் ஓட்டிக்கிங்க, உங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிங்க, மீதி இருக்கிற டைமில் மற்ற விவசாயிங்க வந்து கேட்டால் அவங்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டிராக்டர், இதுதான் என்னோட கட்டாயமாக. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து சார் வந்து நேற்று இது மாதிரி டிராக்டரெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வந்து கேட்ட உடனே தரேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்காரர் இறந்துட்டார். பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன்தான். அண்ணனும் அப்பாவும் தான் என்னை பார்த்துக்கிறாங்க. சாரு உதவி பண்ணுறது தெரிஞ்சு வந்து கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உங்களோட நன்றியும் சாருக்கும் ரொம்ப நன்றி. டிராக்டர் வாங்கலாம், ஒரு டிராக்டர் எவ்வளோன்னு கேட்டேன். அப்புறம் அந்த கலப்பு பின்னாடி வெறும் டிராக்டர் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, அந்த கலப்பையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வரும் சார் அப்படின்னா. கம்மி பண்ணால் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா. சரிங்க சார், இதெல்லாம் சேர்த்தா ஒரு கம்மி பண்ணால் கூட 9 ரூபா எல்லா இடத்துலையும் வாங்கலாம் சார் அப்படின்னேன். 8 ரூபா 8,000 ரூபா 9 ஒரு கோட்டு கொடுத்தாங்க. ஆனால் சார்கிட்ட போய் கேட்கும்போது
ஒவ்வொரு டிராக்டருக்கும் நான் 10,000 ரூபா கம்மி பண்ணுறேன் சார், நானும் இந்த சேவையில் இணைஞ்சிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ 50 ரூபா 10 டிராக்டருக்கு அப்படின்னா அந்த பணத்தை நான் இன்னொரு குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இங்கே வந்திருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் வணங்கும் ராகவேந்திரா வேண்டிக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த மாற்றம் எனக்கே தெரியாது. நான் யூடியூப் பார்த்துட்டே இருந்தேன் சாமி மாற்றம் வந்து லாரன்ஸ் என்ன எதுவும் ஷாக் ஆகிடுச்சு. சரி, அப்புறம் லாரன்ஸுக்கு ஃபோன் கூட நான் போட்டு பேசலை, அவரே வந்தார் வீட்டுக்கு. என்னப்பா நடக்குது அப்படின்ட்டேன். என்னம்மான்னாரு. என்ன மாற்றம்னு வருது, எதுவும் சொல்லலையே என்கிட்ட அப்படி சிரிச்சுட்டே தலையாட்டினார். தெரியாமல் அவனுக்கு கொஞ்சம் எதுவுமே ஒரு சஸ்பென்ஸாக தான் எனக்கு சொல்லுவார். அதனால் சரி அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தேன். இன்னைக்கு கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டா ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு. அப்புறம் இங்கே வர வச்சார். இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமே உருவாகி இருக்குதுன்னு. என் பிள்ளை அப்போ இருந்தே உதவி பண்ணுவார், நல்லா தெரியும். ஆனால் இது பெரிய ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இது அப்படியே இருக்கணும், சேவையாகவே இருக்கணும். அரசியல் மட்டும் ஆக்கிடாதப்பா. மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை விவசாயிங்கெல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப குடிசையிலையும் தகர வீட்லேயும் கஷ்டப்படுறாங்க, அங்கங்கே ரோட்லலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை. அது என் பிள்ளைய நிறைவேறிடுச்சு. நான் ரொம்ப பேசி பழக்கம் இல்லை மேடையில். என் குழந்தையும் நீங்கள் இருக்கிறவங்களும் நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆள் ஆக்கணும் சேவையில். ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன். அது மக்கள் நல்லா இருக்கணும். காலையில் எழுந்தவொடனே பூமியை தொட்டு கும்பிடுவேன். பூமி மாதா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ, மக்களை எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி. அப்புறம் தான் என் காலை தரையில் வைப்பேன். கட்டில் விட்டு இறங்கும்போது தரையில் காலை வைக்கவே மாட்டேன். குனிஞ்சு கையை வச்சு பூமி மாதாவை வேண்டிப்பேன். அப்புறம் 5 பஞ்சபூதங்களும் எங்களை காக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். அதனால் தெய்வந்தான், சாமியை வணங்குங்க, தெய்வந்தான் நம்மளுக்கு. அவங்கள மறக்கவே கூடாது. அவங்க இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம், நல்லா மேலே வரும். என் குழந்தை இன்னும் தீர்க்காயுசோடு இருந்து எல்லாருக்கும் நல்லா பண்ணணும்னு ஆசை. இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது, ரொம்ப கஷ்டமாக என்னை சார்ந்த இந்த ரோசின்றவங்க எல்லார்கிட்டையும் வருத்தப்பட்டேன். என்னம்மா ட்ரஸ்ட்டு நடத்த முடியல, ஒன்றும் முடியல, கஷ்டமாக இருக்குதுமான்னு. அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைவேறுன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் என்னுடைய சந்தோஷம். நன்றி, வணக்கம். எங்கள் மாஸ்டர் தோளில் தூக்கி வளர்த்த குழந்தைங்க எங்ககிட்ட நிறைய கொஸ்டின் இருக்குது. அதில் ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டுக்கிறேன் நான். மாஸ்டர், என்னென்னா இப்போ அதாவது படத்தலைப்பை விட ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த படத்தலைப்பை விட இந்த மாற்றங்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ரொம்ப பயங்கரமாக எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க முத கொண்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் மாஸ்டர், என்னென்னா சேவையே கடவுள் அறக்கட்டளை எதுக்கு தொடங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? நீ இங்கே ஸ்டேஜில் நின்று பேசணுன்றதுக்காக. கடவுளை எங்கெங்கேயோ தேடி இருக்காங்கண்ணா. எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. சின்ன வயசில் தர்கா கூப்பிட்டு போய் மந்திரிப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கிறிஸ்டின்ன்றதால மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம். நான் கூட இந்த புடவெல்லாம் போட்டிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து மேரி மாதாவுக்கு. ஸோ நிறைய கீதை படிச்சிருக்கோம். எல்லாமே கடவுளை போய் தேடி தேடி பார்க்கும்போது கடவுள் எங்கே இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லாரும் சொல்லுறது கடவுள் எங்கேயும் தேடாத உனக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்குள்ளே கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்காங்க. அப்போ கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது, இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது. ஸோ இந்த கடவுளுக்கு சேவை பண்ணுறோம். சேவையே கடவுள்ன்றது
கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரிகிற கடவுளுக்கு பண்ணுறது தான் சேவையே கடவுள். தேங்க்யூ மாஸ்டர். இந்த மாற்றம்ன்ற தலைப்பில் முதல் முறையாக விவசாயிங்களுக்கு ஏன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு? நன்றி விசுவாசம். எத்தனையோ பேப்பரில் படிக்கிறோம், எத்தனையோ இடத்துல போய் பார்க்குறோம். ஏன்னா விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் இறந்து போகிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ சாப்பிட்றோன்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான். ஸோ முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிறை குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறை குளிர வைக்கலாம், மாற்றம் நல்லா வரும்னு தான். சூப்பர் மாஸ்டர். என்னென்னா இப்போ வந்து விவசாயம்னு எடுத்துட்டாலே நானே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். விவசாயம்னு எடுத்ததில் விவசாயிங்களுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால் வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். டிராக்டர் வச்சுட்டு ஓனர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் பணம் கட்டி கேட்டால் கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான் போகிறாங்கன்னா நம்ம கேள்வி. அவங்க வேறு யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க, டிராக்டர் இல்லாதவங்கெல்லாம் சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. சின்ன ஆளுங்கிட்டையும் டிராக்டர் இருக்குல்ல, நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் டிராக்டர். நல்லாவே. ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த மாற்றம் என்ற சேவை மூலமா நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? அதிகமாக பேசாத, செயலில் செய்வோன்னு சொல்ல வரேன். தேங்க்யூ மாஸ்டர். இந்த மாற்றம்ங்கிற இந்த சேவை மூலயமா எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தோளில் வளர்த்த குழந்தைங்க சார்பாக எங்களுக்கு ஒரு லோகோ தேவைப்படுது. எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு லோகோ தேவைப்படுது. அது உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா? லோகோனா எங்களுக்கு இந்த மாற்றம்ங்கிற சேவைக்கு ஒரு லோகோ தேவை. ஓகே, சரி, ஒன்று பண்ணுங்க, ஒரு கொடி எடுத்துங்க. ஓகே, கொடினா கட்சி கொடி இல்லை கண்ணா, பார்த்துறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய லோகோ, சின்னம், கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான். அந்த தாய் வெள்ளை கொடியில் தாயின்ற பேரை போடுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ போடுங்க. தேங்க்யூ. அதுதான் நம்மளுடைய லோகோ. இந்த உலகத்தில் மிகப்பெரிய லோகோ. யாரும் கேஸ்லாம் போட முடியாது நம்ம லோகோக்காக. ஸோ தாயின்ற பேர் போடுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபேஸை போடுங்க. தொப்புள் கொடி. தேங்க்யூ மாஸ்டர். பேசும்போது எஸ்ஜே சூர்யா சார் சொன்னாங்க இந்த மாற்றம்ங்கிற சேவை பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு. ஆல்ரெடி பெரிய லெவலில் வந்துடுச்சு சார். இந்த மாற்றங்கிறது எங்கே போனாலும் உங்கள் மாஸ்டர் என்ன மாற்றம்னா என்ன பண்ண போகிறாரு கேள்விகள் மேலே கேள்விகள் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், இந்த மாற்றம்ங்கிற சேவையில் எங்கள் மாஸ்டர் தோளில் தூக்கி வளர்த்த குழந்தைங்க சார்பாக நாங்கள் எஸ்ஜே சூர்யா சார், நிஷாக்கா, வினோத் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் மாஸ்டர் கூட இந்த சப்போர்ட்டை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எங்கள் மாஸ்டரோட தாய்க்கு நிகராக நேசிக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாரன்ஸ் அண்ணா முதல் முறையாக பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேராக போய் உட்கார்ந்தோம். போய் முதல் முறையாக உட்காரும்போது அவர் ஒரு நடிகராகவும் நான் அவரை பார்த்ததில்ல, நம்ம திரைப்படத்தில் பார்த்துருக்கோம்ல, அப்படி தான் போய் நான் உட்காந்தேன். ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் உடன்பிறப்பு மாதிரி. ஆக்சுவலாக 2 பேருமே அப்படி தான் இருக்கோம். அந்த ஃபோட்டோ எடுத்து போய் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன். நான் பெத்த பிள்ளை மாதிரியே இருக்கேடி பண்ணாங்க. அம்மா, அவர் நீங்கள் பெத்த பிள்ளை இல்லை, இந்த உலகத்தில் எல்லாரும் பெத்த பிள்ளை மாதிரி தான் அவர் இருக்காரு. அது கண்மணி அம்மா வந்து உலகத்தில் எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. அது மாதிரி 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். மாற்றம் நிறைய சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது. அதுதான் உண்மையான விஷயம். பேசும்போது நிறைய பேச ஆரம்பித்தோம். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்டேருந்து வந்த முதல் வார்த்தை விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணணும்டா, விவசாயிகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க. அதனால தான் யாருமே திரும்பி பார்க்குறது இல்லையோ என்னவோ தெரியல. பெருசாக அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்லை. நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நிறைய கடன் பிரச்சனை, நிறைய ஒன்றும் இல்லை. நீங்கள் கிராமங்களில் போய் தெருவோரத்தில் ஒரு கீரை கட்டி எவ்வளோன்னு கேட்டால் 10 ரூபான்னா அந்த பாட்டி 1/2 மணி நேரம் திருட்டு போவான்.
10 ரூபாயா 10 ரூபாயான்னு. ஆனால் கண்ணாடி ஷோரூமில் வச்சுருந்தா எவ்வளோ வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம், அது வேற பிரச்சனை. ஆனாலும் கிராமங்களில் இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதற்கு ரொம்ப அழகாக ஒரு மூலதனமாக அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்திலேயே வெளுக்கக்கூடாத சாயம் 2 இருக்குது. நம்ம துணி சாயம் வெளுத்துருச்சுன்னா போட முடியாது, விவசாயம் வெளுத்துருச்சுன்னா நம்மளால் சத்தியமாக வாழ முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு, முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்டா, கிராமமா போகணும், எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும், அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும் அப்படி. அண்ணா கூட நாங்கள் எப்பவுமே அங்கே தான் இருக்கோம், ஏன்னா நாங்களும் கிராமத்துலேருந்து வந்தவங்க தானே. அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க. அது சத்தியமான உண்மை அது. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுது அப்படின்னு கேட்டேன். இல்லடா, அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னாங்க. அது என்ன விஷயம்னு, கல்வி வேணும், கண்டிப்பா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே பயங்கர ஷாக்கா இருந்தது. எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படின்னு. அது குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான். வள்ளுவன் ஏகப்பட்ட குறள் எழுதியிருக்காரு. அதுல ஒரு குறள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகன்னா வள்ளுவன். இந்த குறளை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே துணை கால் இருக்காது. வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மாலாம் வைக்க மாட்டான். இந்த குறள்ல ஏன் துணை கால் வைக்கலைன்னா, நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம், அதுக்காகவே நீ படிச்சுட்டு போனாரு. எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் அண்ணா, ஏன் துணையே உனக்கு தேவையில்லை, நீ படிச்சினா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதானா, நான் விவசாயம் கல்வியான்னு கேட்டேன். அது எப்படி, அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னாரு. எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. இவ்வளோ அடுக்கடுக்கா கொண்டு வர்றீங்களே, மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடா, ஏன் துணை ஃபாஸ்ட் ஃபுட். நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும், ஃபாஸ்டா போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும். அவன் இப்படி மேலே ரைஸை தூக்கி போடும் போது நான் மேலே பார்ப்பேன், பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு. எனக்கு அந்த பயம்லாம் இருக்கும். நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், நம்ம எப்படி வாழ்கிறோம். இதை விட பெரிய குடும்பம். நேற்று கோவிஷீல்டை பற்றி ஒரு விஷயம் வந்தது. எங்கள் மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணது, நீ கோவிஷீல்டு தானே போட்ட அப்படின்ச்சு. ஆண்டவா, இந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்ணுறியேன்னு. அவ்வளவு பயம். மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வளரக்கூடிய பிள்ளைகள், குழந்தைங்களுக்கெல்லாம் சுகர் இன்னைக்கு இருக்குது. நாம் ஒரு காலத்தில் உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம், இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ அளவு தான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷண்ட் வருது, சுகர், ஏகப்பட்ட விஷயங்கள். கேன்சர்னா நான் எனக்கு சின்ன பிள்ளைல தெரியவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சகஜமாக பார்க்குறோம். இப்போ ஒரு 100 குழந்தைகளில் 4 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க, சொல்லிக் கொடுங்க. பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க. ஸோ மருத்துவம் ரீதியாக லாரன்ஸ் அண்ணா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேட்டேன். முடியாத குழந்தைகள், வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா, என்னுடைய குழுவா நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்வியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், தேடி 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 உதவி செய்வோம். பெரியவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார், அங்கே 2 கை உன்னை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை தெய்வமா தான் பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பா என்ன மதிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பொறுப்புகள் நான் உனக்கு கொடுப்பேன், இறைவனுக்கு பயந்து அதை ஒழுங்கா பண்ணணும்டா அப்படின்னு ரொம்ப இடங்கள்ல சொல்லுங்க. ஸோ நான் கண்டிப்பா நான், ஏன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ, நான் பட்டிமன்ற பேச்சாளர், விஜய் டிவியில் வேலை பார்க்குறோம், அதில் இருக்க வருமானத்தை வச்சு ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா அப்படின்னு. இல்லடா, அதுவே போதும், ₹1 கொடுத்தாலும் அது மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லி ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். நிறைவா நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். பணம் காசு கொடுத்து தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னதானம் சொல்லுவாங்க, பணம் கொடுத்த என்ன தானம், ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க. அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம். நீ நல்லா பண்ற, நீ நல்லா இருக்க, நீ சூப்பரா இருக்க. நான் அந்த வெள்ளத்துல எல்லாம் அந்த நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ், ஒரு மீம்ஸ் அனுப்பிச்சிருந்தான். ஆஹா, அறந்தாங்கி நிஷான் பார்த்தா ஆயா தாண்டா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு. ஏண்டா, இதுக்காக நான் என்னோட ஃபுல் மேக்கப்லேயடா போய் நிற்க முடியும்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க. அதை நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு, இந்த மாற்றம் இனி உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் அண்ணாவை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும். ஏன்னா இந்த வயதுல
இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது மட்டும் கிடையாது, எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நாங்கெல்லாம் டிவியில பார்த்து வியந்த எஸ்ஜே சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குனராகி இன்றையோடு 25 வருடம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இயக்குனரா நடிகரா எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்துல இணைஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்போம். இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு பார்த்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். டிவி சீரியலில் ஒரு காமெடி நடிகராக வந்து பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நிறைய டிவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் இவங்க பேசுகிறத பார்த்து. என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எம்எல்ஏனா அரசியல் நினச்சிடாதீங்க, கோத்து விட்றாதீங்க தலைவா. இது ஒன்லி சேவை மட்டும்தான். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சேவையை பார்த்து, இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து, உங்ககிட்ட நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன். உங்கள் ஊரில் வச்சு, உங்கள் ஊரில் அந்த டிராக்டரை வைங்க. அந்த டிராக்டரை நீங்கள் யாரெல்லாம் ஊரால் பயன்படுற மாதிரி வைக்காதீங்க. எத்தனை விவசாயிங்க வேணுமோ அத்தனை விவசாயிங்க தினமும் எடுத்துகிட்டு போட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டோம். அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த நாள் நல்ல நாள்னாலும் இது வந்து இன்னைக்கு வேற ஒரு ட்ரிப்பில் இருக்குது. இதில் வந்து நம்ம சினிமாவை இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா சினிமாவிலேருந்து தான் நம்ம வந்தோம். பட் ரைட்டு, சினிமா ஒரு உழைப்பது. இன்னைக்கு இந்த நாள் ஒரு 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 நல்ல ஒரு பியூராக ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பத்தின் தொடக்கமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா, உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம்மா. இதுக்கு வந்து கருவே நீங்கள் தான். அண்ணாவோட விஷனை வந்து உருவாக்கின அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்தல எல்லாரும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம யாரோ ஒருத்தங்க போட்ட விதையிலேருந்து தான் நமக்கு வந்து சில நாலேஜ் நம்மளுக்கு வரும், சில டிசிப்ளின் வரும். அது வந்து லாரன்ஸ் அண்ணங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்துங்க அது ஆத்மார்த்தமாக சொல்கிறாரு. லவ் யூம்மா, தேங்க்ஸ்மா, தேங்க்யூண்ணா. ஆக்சுவலி எனக்கும் லாரன்ஸ் அண்ணாக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது ரொம்ப வருஷமாக. நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஐ வுட் சே. அதுக்கு வந்து அண்ணனோட சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்தது. அதில் நான் அப்போ சின்ன பையன், அப்போ ஒரு ஐ திங்க் ஒரு 5-6 இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போயிட்டு நான் மெரினா பீச்சில் அண்ணனை பார்த்தேன், மாஸ்டரை பார்த்தேன். அப்போ வந்து இவங்களோட மேனேஜர் தான் ஒருத்தர் நம்ம மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. டைரெக்டாக மீட் பண்ண முடியல சார். அப்போ வந்து நான் ஒரு ஷெஃப்பு சார், இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி இருக்குது. நான் கொஞ்சம் சுமாராக படிக்கிற பையன், எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது. நான் வந்து ஏதாவது இதில் பங்கெடுத்து ஏதாவது இதோட வெற்றிக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு வந்து அந்த மாதிரி ஷேர் பண்ணேன். அவர் என்ன நினச்சாரோ தெரியல, மேனேஜர் நம்பர் மட்டும் வாங்கிட்டு நான் சொல்கிறேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. பிஸியாக இருந்தாங்க பயங்கரமாக. அப்புறமா ஒரு நாள் வந்து ஜல்லிக்கட்டு நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மேனேஜர் சார் ஆஃபீஸ்லேருந்து, சாரோட ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் கூப்பிட்ருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஷெஃப் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. சரி, எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். சார் வந்து பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப நர்வஸாக தான் போனேன் அவரோட ஆஃபீஸ்க்கே ஆக்சுவலி. அப்புறம் வந்து சார் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று பண்ண போகிறோம் ஷெஃப் அப்படின்னாரு. அப்போ வந்து நான் ஒரு பெருசாக வந்து ஒரு கேக் ஒன்று பண்ணலாம் சார், ரொம்ப ஒரு கொண்டாடும் விதத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் சார், இது பெரிய ஒரு எஃபர்ட் அப்படின்னு. சார் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஒரு உறுதுணையாக இருந்த மாஸ்டர் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. தட் இஸ் ஒன் திங். இப்போ வந்து மாற்றம் வந்து ஒரு பெரிய முயற்சி மாஸ்டர் சார். அதுக்கு வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன் நான் வந்து சார்கிட்ட அணுகியிருந்தேன், அவங்க டீம்கிட்ட. நான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் இந்த இனிஷியேட்டிவ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து முக்கியமாக வந்து என்ன நினைக்கிறேன்னா, உணவுங்கிறது வந்து நாவின் சுவை அறிந்தது தான் சமையல். நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சுவையான உணவு சாப்பிட்ருக்கலாம், நான் சாப்பிட்ருக்கலாம், இங்கே இருக்கிற எஸ்ஜே சூர்யா சார் சாப்பிட்ருக்கலாம், நிஷாக்கா. அங்கே வில்லேஜில் ஒரு குக்கிராமத்தில் வந்து அந்த நாக்கு வந்து அந்த சுவையை வந்து குழந்தையிலேருந்தே பார்க்காத ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு மக்கள்.
நான் மாஸ்டர் சார்கிட்ட போய் பார்த்து பேசும்போது மீட்டிங்கில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கலாம் சார் அனுபவத்தில், பட் குழந்தைங்களுக்கு அந்த சுவையான உணவை என் கையால் சமைச்சு கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் சார் ஆஸ் அ ஷெஃபாக அப்படின்னு சொன்னேன். உடனே அண்ணன் சொன்னார், மாஸ்டர் சொன்னார், சரி ஷெஃபு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், வி வில் பி வித் யூ அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணார். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் மாற்றம் அண்ட் த என்டையர் யங்ஸ்டர் கம்யூனிட்டி ஃபேன்ஸு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வணக்கம் என் சைட்லேருந்து. ஏன்னா எல்லாரோட ஒரு டீம் எஃபர்ட்டு தான். அது 1000 பேர் சேர்ந்தால் தான் தேர் இழுக்க முடியல, அது மாதிரி இங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு முயற்சிக்கு எல்லாரும் உறுதுணையாக வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ லாரன்ஸ்ண்ணா. தேங்க்யூ. லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்புக்கு நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர், மீடியா நண்பர்கள், ஸோ நான் வளர்த்த குழந்தைகள், என்னை வளர்த்த என் தாய், மேடையில் சூர்யா சார், ஷெஃப் வினோத், நிஷா, இதுக்கெல்லாம் மேலே என் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நாள், இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ளே உருவாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒரு படம் முடித்த உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம். கோவில் போயிட்டு வந்த உடனே ஒரு நாள் ஒரு கனவு. அந்த கனவு ஒரு மேஜிக். அந்த கனவு பார்த்திங்கன்னா, மறுநாள் நான் எழுந்துக்கிறேன், என்னை வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு, ஏதோ சந்தோஷமாக இருக்குது. பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல. இந்த டைமில் அதை சொல்ல விரும்பலை. கால நேரம் வரும்போது அது கனவு என்னன்னு சொல்கிறேன். அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம். இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இதை சாதிக்க போகிறேன், மாற்றத்தில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன். எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும். இன்று முதல் மாற்றம் ஆரம்பம். ஷெஃப் வினோத், எழுந்திருக்க, வாங்க இங்கே. மாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை, தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம், கிராமெல்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார், அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னார். டாக்டர் ஷெஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு. இது இப்போ சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எப்படி சொல்லணுன்னா, கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது. ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நிஷா, இது பார்த்தோன்னே மாஸ்டர் நிறைய பேர் இணையிறாங்க மாஸ்டர், நானும் இணைஞ்சுக்கணும் மாஸ்டர் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னது. உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்ருக்கேன். டாக்டர் இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியனாக பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிஷா, உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன். அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய நண்பர், கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி, ஜிகிர் தண்டா, சீசர் மை பாய்.
ஒரு நாள் நைட் ஃபோனு, தலைவா எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருப்ப, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாமே படுக்க போகிறாதா, இல்லை பேசலாமா அப்படின்னா, சொல்லுங்கள் தலைவா எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க அப்படின்னா. தலைவா பார்த்தேன் தலைவா, அது என்ன தலைவா பண்ணுறீங்க நீங்கள், எங்கே பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது, மற்ற உங்கள் குழந்தைங்கள படிக்க, இத்தனை குழந்தைங்கள நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு 1/2 hour பேசினார் என்கிட்ட. பேசிட்டு, பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னாரு. சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. நானும் மாற்றத்தில் இணையிறேன் பிரதர் அப்படின்னாரு. வாங்க சார், கண்டிப்பாக வாங்க சார். இதில் என்ன சார் பெரிய, எனக்கு ரொம்ப நான் இது பேசுவார்னு நினைக்கவே இல்லை. நான் நினச்சது ஏதோ கூத்து போடுறது, பேச போடுறாரு, நான் இங்கே ஷூட்டிங் போனேன் அங்கே ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்துன்னு தினமும் பேசிப்போம். மாற்றத்தில் இணைய போகிறீங்களா சார், தேங்க்யூ சார் அப்படின்னேன். ஸோ மாஸ்டர் இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு. ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன், நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார், ஆனால் நான் எந்த கிராமத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார், எந்த குப்பத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார். நம்ம தூரம் வந்து பார்க்குறதால தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில, இந்த வெயில் காலத்தில் தகரம் வீட்டிலலாம் வாழறாங்க சார் அப்படின்னா. எஸ் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்னு சொன்னார் அவர். சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை, இது இந்த மாற்றத்துலையும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு. இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன். HD சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன். அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மேலே சொல்லிக் கொடுப்பாங்க, உட்காந்து சொல்கிறா அப்படின்வாங்க. என்னம்மா சொல்லு, இதை கற்றுக்கோ, இந்த பாட்டை கற்றுக்கோ அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறுத்தாலும் கொடுத்தது நான் காத்திருக்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும், உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும். ரத்தத்தில் ஊறி 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 அப்புறம் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, என் புள்ளியை நான் எம்ஜிஆர் மாரி, என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஆமாம், இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆரை வளர்த்து காமிக்கிறாங்களான்னு. நான் கலரில் எம்ஜிஆரையோ இல்லையோ, ஆனால் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், இந்த சேவையை நாளையிலேருந்து தொடர்றாங்க. நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய தம்பியுடைய குட்டி, அவங்க ஒய்ஃபு, வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க. செய்கண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை, சொல்கிறத விட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம். மாற்றம் இன்று முதல் ஆரம்பம். யார் வேணால் வந்து சேருங்க, மாற்றத்தை உருவாக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.